ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியின் பலனாக அநேக சாய் சொந்தங்கள் பலனடைந்து வருகிறார்கள். அதிலே ஒரு மைல்கல்லாக நாம் சீரடிக்கு யாத்திரை செல்ல இருக்கிறோம். யாத்திரை என்றால் தொடர் வண்டியிலே யாத்திரை செல்வது. விமானத்திலே அநேக தடவைகள் நிறைய அன்பர்கள் போய் வந்திருக்கிறார்கள். தொடர் வண்டியிலே பிரயாணம் செய்வது, அந்த யாத்திரையை செல்வதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் நாம் சாயப்பாவை எப்பொழுது பார்ப்போம் என்கின்ற ஆவலோடு நாம் செல்லுகின்ற பொழுது நம்முடைய எண்ணமெல்லாம் அவரிடத்திலேயே இருக்கும் என்பது திண்ணம். அதன்படி நாம் சீரடிக்கு தொடர் வண்டியிலே யாத்திரை செல்ல இருக்கிறோம். வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இரவு புறப்பட்டு பிப்ரவரி 5 நாள் கழித்து வெள்ளிக்கிழமை மறுபடியும் திரும்பி வருகிறோம். 5 நாள் பிரயாணமாக போகிறோம். செல்லுகின்ற பொழுது நாம் அநேக இடங்களை சீரடியிலேயே தங்கி பார்க்கவிருக்கிறோம். கண்டோபா ஆலயம், லெண்டி தோட்டம், சமாதி மந்திர், துவாரகா மாயி, புகழ்பெற்ற துவாரகா மாயி. அதிலே உட்கார்ந்து தியானம் செய்தோமானால் கண்டிப்பாக அதற்கு பலன் கிடைக்கும் என்பது சாய் பாபாவுடைய பக்தருடைய நம்பிக்கை. பாபா ஒரு நாள் விட்டு சாவடியிலும் துவாரகாமாயிலும் மாறி மாறி தங்கியிருக்கிறார் என்பது சத்திரத்திரம் படித்த அனைவருக்குமே அறிந்த ஒன்று, தெரிந்த ஒன்று. அந்த வகையிலே நாம் இதை இரண்டையுமே பார்க்க இருக்கிறோம், தரிசனம் செய்ய இருக்கிறோம். சமாதி மந்திர், பின்னாடி இருக்கிற குருஸ்தான், லெண்டி தோட்டம், அவருடைய அந்த நந்தா விளக்கு, பாபாவுடைய அந்த எல்லாம் அவருடைய உடைகள், அவர் பயன்படுத்திய எல்லா பொருட்களும் இருக்கிற அந்த மியூசியம், அவைகளை எல்லாம் பார்க்க இருக்கிறோம். அதுபோல அப்துல் பாபா சமாதி, அங்கே இருக்கிற பாபாவுடைய அவரோடு வாழ்ந்த அந்த காலத்திலே பழகிய அந்த பக்தர்களுடைய அனைவருடைய சமாதிகளையும், அங்கே நாம் அதிஷ்டானங்களையும் முனிவர்களுடைய அதிஷ்டானங்களையும் நாம் தரிசிக்க இருக்கிறோம். அதே மாதிரி லட்சுமிபாய் வீடு, கண்டோபா ஆலயம், ஓல்டு சீரடி என்கின்ற அந்த சீரடி அனைத்தையும் பார்த்துவிட்டு ரேணுகா தேவி ஆலயத்தையும் பார்க்க இருக்கிறோம். சனி சிங்கனாபுரையும் போக இருக்கிறோம். இவர்களெல்லாம் பார்த்துவிட்டு 5 நாள் பயணமாக நாம் திரும்ப இருக்கிறோம். நீண்ட நாளாக நம்முடைய சாய் பக்தர்கள் நம்முடைய இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து அநேக சாய் சொந்தங்கள் என்னை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்னுடைய நேரமும் அவருடைய நேரமும் ஒத்து வருவதில்லை, ஏனோ தெரியவில்லை. அவர் அழைத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு பக்தருக்கும் அவர் காட்சி கொடுப்பார், தரிசனம் கொடுப்பார், சீரடிக்கு அவர் அழைப்பார். அப்பொழுதுதான் நம்முடைய பயணம் அங்கே நிறைவேறும். ஆகினாலே இந்த பிப்ரவரி 7ஆம் தேதி நம்மை எல்லாம் அழைத்திருக்கிறார் என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஆகினாலே யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அந்த வசதி இருக்கிறதோ, வாய்ப்பு இருக்கிறதோ, அவர்கள் அனைவருமே உங்களுடைய அந்த விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸிலே, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் விருப்பத்தை பதிவு செய்தீர்களானால், உங்கள் பெயரையும் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் பதிவு செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிட்டும். தமிழ்நாட்டிலே எங்கே இருந்தாலும் கூட அவர்கள் அனைவருமே நாம் ஒன்றாக சேர்ந்து சென்னையிலிருந்து, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நாம் புறப்பட இருக்கிறோம். ஆகினாலே அனைவருமே நீங்கள் அதிலே உங்களுடைய விருப்பத்தை பதிவு செய்யுங்கள். நம்முடைய சகோதரி இங்கே வந்திருக்கிறார்கள், ஞானாம்பாள் என்பவர். அவர் இங்கே அருகிலேயே இருக்கிறார். 3 சகோதரிகளுமே அருகிலேயே வசிப்பவர்கள் தான். நம்முடைய பாபா ஆலயத்திற்கு வந்து தொடர்ச்சியாக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாய் பக்தர்கள், மிகப்பெரிய சாய் அன்பர்கள், சாய் சொந்தம் என்று தான் சொல்ல வேண்டும். அநேக சாய் சொந்தங்களிடத்திலே நீங்கள் பார்க்கிற, நேரடியாக பார்க்கிற இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தினுடைய குழுவினுடைய அங்கத்தினராக இருக்கிற இந்த சகோதரிகள், அம்மா வந்து அதுல முக்கியமானவங்க.
தொடர்ச்சியாக வரக்கூடியவங்க, நெருங்கிய சொந்தம். அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட எத்தனை 6 மாதமா போட்டிருக்கீங்களா? 10 மாதமா பாபாவுக்கு நேர்ந்துக்கிட்டு வேண்டிக் கொண்டு மாலை போட்டிருக்காங்க. அவ்வளவு சுத்தபத்தமா இருக்கிறாங்க. அவங்க குடும்பமே சாய் பக்தர்கள். அதனால அந்த அம்மா சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. ஓம் சாய்ராம். என் பேரு ஞானம்பால். ஏமுலியூரும். நான் சாய்பாபா பக்தர். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், சொன்னா போதாது. நான் இன்னைக்கு பாபாட்ட வண்டலூர் வழித்துணை பாபாட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் அங்கே போங்கம்மா, நான் கரெக்டாக இருக்கும், நல்லா இடம், நல்லா இல்லை வந்து கேளுனாங்க. அதே போல் அங்கே வந்தேன், வண்டலூர் வழித்துணை பாபாட்ட வந்தேன். அதாவது எப்படின்னா ஒரு 10 ரூபா தான் இருக்கும் எனக்கு அன்னைக்கெல்லாம். அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு வண்டலூர் வழித்துணை பாபாட்ட நான் வர ஆரம்பித்தேன். இன்னைக்கு பாபா எனக்கு நிறையா சொன்னால் போதாது, கூட்டு பிரயத்தில் நான் கலந்துக்கிறேன். எப்போண்டு அந்த வாரம் எப்போ வரும்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் நான். எங்கள் சொந்த பந்தம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், வேலைக்கிழமையில எதுவுமே வைக்காதீங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மற்ற நாளில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் சொன்னால் போதாது, அவ்வளோ ஒரு துயரம் துன்பங்கள் பட்டேன். யாராலுமே முடியல, யாருக்கும் தீர்த்து வைக்க முடியல. இங்கே வண்டலூர் வழித்துணை பாபாட்ட வந்தேன். ராம்ஜிட்ட வந்து சொல்லிட்டு அழுதேன், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னாங்க. கூட்டு பிரயத்தில் உட்காந்து நான் வாரம் இது பண்ண என்னுடைய பிரச்சனைகளாம் சொன்னால் போதாது. 1 கோடி அளவுக்கு எனக்கு பிரச்சனைங்க எல்லாமே எனக்கு வண்டலூர் வழித்துணை பாபா தான். இந்த கூட்டு பிரயத்தில் வந்து கலந்துட்டேன் நான். இன்னைக்கு எல்லாத்தையும் தூசா தூக்கி எட்ட போட்டாரு. சொன்னால் போதாது, எதனா நடக்க போகுதுன்னா எனக்கு பாபா வந்து நான் மாலை போட்டுட்டு இருக்கிறேன், போய் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து அப்படியே கரெக்டாக வந்து அப்படியே நீ கவலைப்படாதம்மா பழகின்னு தான் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே போவாங்க. ஒரு மாதிரி அந்த இதை வச்சுட்டு சோழனா பை மாரி வச்சுட்டு அப்படியே போவாங்க. நல்லா தெரியும். எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டேன், எனக்கு தண்ணிக்கு என்னால் வாங்க முடியலன்ட்டு உடனே எங்கள் பையன் 21,000 கொடுத்து அந்த அக்கா வாட்டர் வாங்கி போட்டான். இந்த வாரம் கேட்டால் அடுத்த வாரம் உடனே வந்துடும். நான் என்ன கேட்கணும், என்ன அது பண்ணுறேனோ அதே போல் எங்கள் வீட்டில் என் பையனுக்கு ஒரு வாழ்க்கை பிரச்சனை சரியில்லாமல் போச்சு. அதையும் எனக்கு யாருமே தீர்த்து வைக்கல. எங்கள் பாபா தான் 5 வருஷமாக நாங்கள் போராடணும். சொன்னால் போதாது, 5 வருஷமாக போராட்டம்னா அந்த மாதிரி. ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு அந்த மாதிரி யாருக்கும் வர முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ போராட்டம் நடந்தது. எல்லாத்தையும் எங்கள் பாபா தான், வண்டலூர் வழித்துணை பாபா தூக்கி எட்ட போட்டாங்க. நான் வந்து ஒவ்வொன்றும் அழுவேன், சொல்லுவேன், நீ கவலையப்படாதமான அப்படியே எனக்கு யாரோ சொல்கிற மாதிரியே இருக்கும். அதே போல் ராம்ஜி, நான் அப்படி சொல்கிறேன்னு எதுவும் நினைக்கிறேன். ராம்ஜி தான் பாபா, எனக்கு ராம்ஜி தான், இவங்க 2 பேரும் தான். அதனால் நான் 10 மாதம் மாலை போட்டுட்ருக்கிறேன். எப்போ அந்த நீங்கள் பாபான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அவருடைய வேலைக்காரன் தான். எப்போ சீரடிக்கு போகணும்னு இருக்குது எனக்கு. நீங்கள் எல்லாருமே சாய் பத்திரம் தான் எல்லாம் வாங்க. வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயத்தை நீங்கள் வந்து பாருங்கள். என்னோட ஃபோன் நம்பர்லாம் கூட எனக்கு இருக்குதுங்க. ஏமா நான் வந்தேன் சரியா இல்லைன்னு எனக்கு கேட்கலாம், நீங்கள் ஃபோன் பண்ண. இரும்புலூர் தான் என் அட்ரஸ் எல்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் வந்து கேளுங்க, வந்து பாருங்கள். எல்லாத்தையும் உங்கள் பிரச்சனைலாம் யாராலையும் தீர்க்க முடியாது, எங்கள் பாபா தான். இப்போ எங்கள் குடும்பமே ஐபத்திரை எல்லாருமே இப்போ பாபாவுக்கு தான் எல்லாருமே மாலை போட்டுக்கிட்டு இப்போ எல்லாம் பாபாவுக்கு தான் நாங்கள் போட்டுருக்குறோம். எங்கள் பையன் ஒரு ஆடி போயிட்டு வந்துட்டான். அந்த கேஸையும் தூசாக்கி விட்டார். 5 வருஷமாக போராட்டம், யாராலையும் முடியல. எங்கள் பாபா வண்டலூர் வழித்துணை பாபா தான் எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டார். எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன்னா எல்லாத்தையும் எனக்கு பாபா தான் கொடுக்குறாரு. வண்டலூர் வழித்துணை பாபா தான். நான் நீங்கள் அதே போல் எல்லா உலகத்தில் இருக்கிற சாய் பக்தர்கள் சொந்தங்கள் எல்லாருமே சகோதரிங்க எல்லாமே இங்கே வண்டலூர் வழித்துணை பாபா கிட்ட வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன இதுவோ நீங்கள் வந்து அந்த உதியை அதே போல் அந்த உதியை எடுத்து தடவினீங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எட்ட போயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள் நம்பி இங்கே வரலாம். நீங்கள் இப்போ நம்பி வாங்க, வந்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாருங்கள். அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள், அம்மா அந்த அளவு இருக்குதும்மா. இப்போ நான் எல்லாருக்கும் சொல்கிறேம்மா, அம்மா இவ்வளோ ஒரு அனுபவமாக இருக்குதும்மா, எங்கேயுமே பார்த்தது இல்லைம்மா, அவ்வளோ நல்லா இருக்குதும்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குதுமான்னு எல்லாம் வந்து என்னையே கேட்குறாங்க. நீங்கள் வந்து பாருங்கள். அதே போல் இன்னும் ஒன்று, எங்கள் வீட்டில் எந்த நேரம் பாரு ஒரே அழையாக தான் இருக்கும். நாங்கள் 3 பேருமே இறந்துன்னு தான் இருந்தோம். அழையும் கச்சேரி உங்கள் அப்பா சொன்னால் போதாது. இன்னைக்கு எங்கள் பாபா புகழ ஐயோ அப்பா சொன்னால் போதாதுங்க. அவ்வளோ ஒரு இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிரிக்க முகமாக தான் இருக்குது. எந்த நேரம் பாரு பாபா தான் பாட்டு ஓடுற முடியாதான் இருக்குது. பாபா பாட்டு தான் ஓடுது. அதே போல் எல்லாமே எனக்கு வீடெல்லாம் பாபா தான். அந்த மாதிரி ஒரு அமைதினா அமைதி அப்படி எங்கள் ஐயா. அதே போல் எங்கள் வீட்டுக்காருக்கு பயல்ஸ் பிரபுரம் ரொம்ப ஒரு படாவத்தமாக பட்டுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி எங்கள் பாபாட்ட வந்து இங்கே வந்து தான் மாலை போட்டார். ஐயப்ப பக்தர் இங்கே வந்து மாலை போட்டார். நீங்கள் நல்லா இருக்காரு. எங்கேயுமே என்ன அனுப்ப மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. இப்போ பாபானா நீ முதல்ல போயிடுங்கப்பா அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க. அது இப்போ வீட்டில் இருக்கார். அதே போல் நீங்கள் வாங்க, நம்பி வாங்க, நம்பணும் அவரை வாங்க, பாபாட்ட வாங்க.
எல்லாம் வருவாங்க, எல்லாரும் எல்லாம் பாபா, எல்லாருமே பாபா தான். பாபா பக்தர்கள் நீங்க எல்லாரும் வந்து பாருங்க. அவர் புகழ சொன்னா போதாது, அப்படியே அழகா வருவாரு. வயசானவரோ அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு, காலப்படாதமானவர். மெயினா தண்ணி தான் அவர் கேட்கிறார். தண்ணியை கொண்டு வச்சிருங்க, பாபா நினைச்சு கும்பிட்றான்னு எல்லாம் நினைச்சு வைங்க. தண்ணி குடிச்சு அவர் படத்துக்கு போயிட்டாரு. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நிறைய பேர் வந்து நிறைய பேசுறீங்க, நம்பிக்கையா பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. என் உயிர் படல எனக்கு சாய் பாபா வண்டலூர் வழிதினை பாபான்னு தான் என்னோட ஆத்மா தெரியும். நான் சொன்னா போதாது, எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு புகழை எதுவும் கொடுத்துருக்காரு. நானும் போகாத கோயில் இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல, எனக்கு எல்லாத்தையுமே எனக்கு பாபா தான் நம்பிக்கை. அதுதான் நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு அவர் பிரதி உபகாரமா அவர் பண்றாரு. சொன்னா போதாது, சொன்னா போதாது. அப்பா பாபா சாய்ராம். வாழ்க வாழ்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், உங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இதே ஒற்றுமை, இதே மகிழ்ச்சி, இதே நிறைவு உங்களுக்கு எப்போ இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே மாலை போட்டிருக்கீங்க பாபாவுக்கு. அதே மாதிரி யாரெல்லாம் எந்த சாய் சொந்தம்லாம் மாலை போட்டுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க வந்து இங்கே வந்து மாலை போட்டுக்கலாம். எப்படி ஐயப்பனுக்கு மாலை போடுறோமோ, எப்படி வந்து மேல்மருவத்தூர் அம்மாவுக்கு மாலை போடுறோமோ, அதே மாதிரி பாபாவுக்கும் இப்போ நம்ம வந்து மாலை போடுறோம். அவன் இங்கே வந்து மாலை போட்டு அவங்கள விரதம் இருந்து சில அன்பர்கள் வந்து எதுக்காக மாலை போடுறோம்னா, நிறைய அதாவது திருடி போறோமோ இல்லையோ நிறைய மாலை போட்டு விட்டுருவேன். நான் குடிக்காம இருக்கிறதுக்காக மாலை போட்டு விட்டுருவேன். அவங்க மாலை போட்ட உடனே அந்த குடியை மறப்பாங்க, அதுல இருந்து விடுபடுறாங்க. அதனால இந்த சாய் சொந்தங்களை கேட்கிற விரும்புகிற சாய் சொந்தங்கள்லாம் கண்டிப்பா வந்து மாலை போட்டுக்குங்க. முடிஞ்சா சாய் பாபாவுக்கு யாத்திரை வாங்க, சிறுடி யாத்திரைக்கு வாங்க. அதே மாதிரி அநேக சாய் சொந்தங்கள் வந்து விரும்புறாங்க. அம்மா வந்து நீங்க சித்ரா வந்து இந்த அம்மா மாதிரி தான், இந்த சகோதரி மாதிரி தான். அவங்களும் நிறைவான ஒரு வாழ்க்கை எது இருக்குதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சிரிச்ச முகத்தோடு வந்து அப்பாவுக்கு சேவை பண்ணக்கூடியவங்க, தொடர்ச்சியாக வரக்கூடியவங்க. அவங்களுடைய அனுபவத்தை கேட்போம். அவங்களும் வந்து நம்ம சிறுடி யாத்திரைக்கு வர்றாங்க. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. சாய்ராம், என் பேர் சித்ரா. நான் வந்து 7 வீக்ஸாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு வரும்போது பாபாவுக்கு நான் ஒன்றுமே வாங்கிட்டு வரலையே, என்ன பண்ணுறது, பூ தான் ஒரு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நான் வழியில் வந்துட்டு இருக்கும் போது ஒரு பூக்காரமா அவங்க பார்த்து 2-3 வருஷம் ஆகுது. திடீர்னு வந்து என்கிட்ட பார்த்து ஏதாவது பூ இருக்காமா, இருக்கு, எனக்கு முல்லைப்பூ தான் பாபாவுக்கு வாங்கி போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அவங்க 2 முழம் தான் வச்சிருந்தாங்க. எவ்வளோ காசுலேயே எனக்கு கொடு, எனக்கு பாபா கொண்டு போய் நான் வெறும் கையோடய நான் போக மாட்டேன், அந்த பூ வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாபா வந்து என்கிட்ட பூ கேட்டேன், முல்லைப்பூ தான் கேட்டாரு. அதே மாதிரி வாரம் அவருக்கு முல்லைப்பூடைய இருந்தாங்க. இன்னும் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு, எந்த இதில் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் எங்கள் அண்ணனை விட்டு வாங்கிட்டு வர சொல்லுவேன். வாங்கிட்டு வந்து அது போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்து இன்னைக்கு இது பாபா வந்து தரிசனம் பண்ண வந்தேன். சரி, 1 வருஷமா எனக்கு ரொம்ப ஆசை பாபா கிட்ட வந்து சிரடிக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்புறம் சாய்ராம்ஜி கிட்ட இதை பற்றி நான் பேசினேன். என்னப்பா, நான் சிரடிக்கு நான் போனதே இல்லை, ஏதாவது நீங்கள் ப்ரோக்ராம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாய்ராம்ஜி கிட்ட சொன்னேன். அதை பற்றி அவங்க பேசினாங்க. பேசி இப்போ தான் நாங்கள் ஜஸ்ட் டிசைட் பண்ணோம். அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிரடி போகிறதுக்காக வேண்டி இங்கே வழித்துணை பாபா இவ்வளோ சீக்கிரம் எனக்கு வந்து எல்லாம் முடிச்சு கொடுப்பாரு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னா நான் இந்த சைட் போவேன், ஆனால் என்னை வர விட மாட்டார். அது எந்த டைமில் வரணுமோ அந்த டைமில் தான் வரணும் போட்டுருக்கு. அவர் என்னைக்கு உத்தரவு கொடுக்குறாரோ அதுக்கு தகுந்தவன் தான் நான் வர முடியும். எனக்கு இவ்வளோ நாள் தெரியல. அப்படின்னா அவர் எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பார். டெஃபினட்டாக தீர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதனால எப்பொழுதுமே வழித்துணை பாபா யாரும் மறக்காதீங்க. டெஃபினட்டா எல்லாரும் வாங்க இந்த கோயிலுக்கு. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அதே மாதிரி நம்முடைய லதா, இந்த அம்மா வந்து நம்முடைய குழு, அதாவது வாட்ஸ்அப் குழுவை நிர்வாகம் பண்றாங்க. நல்ல ஆங்கில புலமை, சச்சரித்திரம் படிப்பது, இந்த மாதிரி நல்ல சேவைகளை தொடர்ச்சியாக செய்துட்டு வர்றாங்க. அவங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பான பணி. அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் இது மூலமாக தனியாக சொன்னால் நன்றி வந்து அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். உங்கள் மூலமாக உங்கள் எதிர்க்க அவங்களுக்கு சொல்கிறது நன்றி சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுடைய பணி தொடரணும், அவங்களுடைய குடும்பம் சிறக்கணும். அவங்களும் இந்த சிறுடி யாத்திரைக்கு வர்றாங்க, குடும்பத்தோடு வர்றாங்க. அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்போம். ஓம் சாய்ராம். சாயப்பாவுக்கு கொண்டாடக்கூடிய நன்றிகள். வண்டலூர் வழித்துறை சாயப்பா கோவிலில் தான் என்னோட பாபா பற்றிய அனுபவங்கள், அவரை பற்றிய கதைகள், அற்புதங்கள் எல்லாமே முதல்ல ஆரம்பமாச்சு.
அதுக்கு முதல் காரணம் வந்து என்னோட குருநாதர் சாய்ராம்ஜி. சாய்ராம்ஜி ஒரு நல்ல தகப்பனா, ஒரு நல்ல தாயா, நல்ல ஒரு உடன்பிறப்பா, எல்லா விதமான சொந்தங்களுமா இருந்து ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு சாதாரணமா ஒரு ஒரு சின்ன எழுத்துல இருந்து ஒரு குழந்தைய எவ்வளோ பெரிய படிக்க வைக்கணும், நம்ம சாயப்பா பத்தி எப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலான்றத அன்போட ஆதரவோட சொல்லி கொடுத்தவர் தான் நம்ம சாய்ராம்ஜி. இன்னைக்கு அவரோட வழிகாட்டுதலின் பேர்ல இன்னைக்கு உலகெங்கிலும் உள்ள சாய் பக்தர்கள், உலகெங்கிலும் உள்ள சாய் டிவோட்டிஸ்க்கு நம்ம சாய் சத்சரிதம் படிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சாய் சத்சரிதம் படிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சாய் சத்சரிதம்ல இன்னைக்கு அத்தியாயம் 50 நம்ம படிச்சோம். அந்த அத்தியாயம் 50ல இந்த சத்சரிதம் புத்தகத்தை நம்ம எடுக்கும் போதே முதல்ல என்னன்னா முதல்ல நம்ம பார்த்தது சாய் சத்சரிதம். இந்த புத்தகத்துல அத்தியாயம் 50 இன்னைக்கு காக்கா சாஹிப் தீக்ஷித் பத்தி படிச்சுட்டு இருந்தோம். காக்கா சாஹிப் தீக்ஷித்தோட பாபா அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த கதையில சொல்றாங்க. இதுல முக்கியமா என்ன சொல்றாருன்னா காக்கா சாஹிப் தீக்ஷித் அவர் வந்து லண்டன்ல நிறைய படிச்சுட்டு அவர் அங்க வக்கீலா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது பை ஆக்சிடென்ட்ல அவருக்கு காலில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த சமயத்துல அவரோட ஃப்ரெண்டு நானா சாஹிப் சந்தோர்கர் பாபாவோட மிகச்சிறந்த அடியவர் அவரு பார்க்க ஆரம்பிக்கிறார். பார்க்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பேசுறாங்க. அப்போ காக்கா சாஹிப் தீக்ஷித் சொல்றாரு, எனக்கு காலில் ரொம்ப அடிபட்டிருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வலி ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நானா சாஹிப் சந்தோர்கர் சொல்றாரு, இந்த வலிகள் எல்லாமே உங்களுக்கு குறையணும், உங்களுக்கு மறையணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி நம்ம ஷிரடி சாயப்பா தான். நீங்க பாபாவை போய் நீங்க பார்க்கும்போது உங்களுடைய மன வலிகள், உடல் வலிகள், வேதனைகள் எல்லாமே உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காக்கா சாஹிப் தீக்ஷித் என்ன பண்றாருன்னா அவருடைய பிளான்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஷிரடிக்கு போய் பார்க்க போறாரு. ஆனா பாபா என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடியே ஷாமாவை அவர்கிட்ட காக்கா சாஹிப் தீக்ஷித் கிட்ட அனுப்பி அவரும் 2 பேரும் சேர்ந்து வந்து பாபாவை பாக்குற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாரு. அதே மாதிரிதான் பாபாவை பார்க்க கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே பாபா என்ன சொல்றாரு, காக்கா சாஹிப் தீக்ஷித்தை பார்த்து, உன்னோட வரவுக்காக நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்றாரு. உன்னோட காக்கா சாஹிப் தீக்ஷித்தோட கண்ணு வந்து அப்படியே குளமாயிடுது. அவ்வளோ அழ ஆரம்பிச்சிடுறாரு சாயப்பாவை பார்த்த உடனே. அதே மாதிரியான ஒரு உணர்வுகள் தான் இன்னைக்கு படிக்கும் போது அப்படியே கண்ணில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்பா நாங்கள் என்னைக்குப்பா நாங்கள் உங்களை வந்து பார்க்க போறோம், அந்த ஒரு அருமையான நாள் எங்களுக்கு என்னைக்கு வரும் அப்படின்னு ரொம்பவே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. அப்ப நான் உங்களுக்காக, நீங்க எங்களுக்காக காத்திருக்கிறத விட நாங்க உங்களை வந்து பார்க்கணும். நீங்க கால் வச்ச இடம், நீங்க நடந்த இடம், நீங்க பேசின வார்த்தைகள், அந்த காத்துல கடந்த உயிரோடு இருக்கிற உங்க சமாதியில வரும்போது நீங்க உங்க உடல் எங்க கூட பேசும்னு சொல்லியிருக்கீங்களேப்பா, அந்த மாதிரி நாங்க அதெல்லாம் கேட்கணும்ப்பா. அந்த இடத்துல ஒரு தடவையாச்சும் எங்க கால் உங்க இடத்துல நாங்க பதிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இன்னைக்கு நாங்க அதை படிச்சு முடிச்சிட்ட பிறகு இந்த சாய் மிராக்கிள் குரூப், சாய் சேனா, சாய் சமஸ்தானம், ஷிரடி சாய் மிராக்கிள்னு நிறைய குரூப் அப்பா பண்ணிட்டு வராங்க. இந்த குரூப்ஸ் எல்லாமே நாங்க படிச்சு முடிச்சுட்டு எப்பவுமே சாய் சத்சரிதம் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, சாய் சத்சரிதம் படிச்சு முடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அத்தியாயம் 50 முடிச்சோம். நாளைக்கு முடிவுரை முடிக்க போறோம். அந்த நல்லது வேற எதுவுமே கிடையாது, நாங்க ஷீரடிக்கு போறதுதான். அதுவும் அப்பாவோட வழிகாட்டுதலின் பேர்ல. ஏன்னா நீங்க சாய் சத்சரிதம்ல நீங்க புத்தகத்துல பார்க்கும்போது ஒரு கைடு இல்லைன்னா அந்த காட்டு வழியை நம்ம பயணம் பண்ணி என்னைக்குமே கரை சேரவே முடியாது. அந்த கடலையும் நம்ம கடக்க முடியாது. இந்த உலக பெருங்கடல்ல நம்ம கடக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா நம்மளோட குருவோட வழிகாட்டுதல் கண்டிப்பா வேணும். நம்ம சத்குரு, நம்ம சாயப்பாவோட வழிகாட்டுதல் இல்லைன்னா நம்மளால என்னைக்குமே அவர் பாதத்தை நம்ம ரீச் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பயணத்தை தான் நம்ம சாய்ராம்ஜியோட இணைந்து நாம இந்த வண்டலூர் வழித்துறை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தின் மூலமா நம்ம எல்லாமே இணைந்து சாயப்பாவோட சேவையை செய்துட்டு வரும். கண்டிப்பா நம்ம சாய்ராம்ஜி இன்னும் நமக்கு நிறைய நல்ல வழிகளை காமிச்சு நம்மள ஷீரடி இந்த பயணத்துக்கு நம்ம அவரோட இணைந்து ஒரே குடும்பமா 100 பேர் இல்லை 1000 பேர் இல்லை லட்சக்கணக்கான பேர் இந்த ஷீரடி பயணத்துல கலந்துக்கிட்டு அப்பாவோட நம்ம சேர்ந்து பயணம் செய்யணும்னு இந்த இடத்துல நான் அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். 2 வார்த்தை, நம்ம நம்பிக்கையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்த நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் தான். எதுக்குமே பயப்படக்கூடாது. அப்பாவோட உதி இருக்கு. உதி வந்து விதியை மாற்றும்.
இறுதியாக அப்பா சாயப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பக்தனையும் அவருடைய சிட்டுக்குருவியோட காலில் நூலை கட்டி இழுக்கிற மாதிரி அப்பாவுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க எல்லாருமே அவர் பக்கம் இழுத்துப்பாரு. 7 கடலுக்கும் அப்பால் இருந்தும் சாயப்பா நம்மளை எடுத்து கொண்டு வந்துடுவார் அவர்கிட்ட. நமக்கு அவர்கிட்ட தேவையானது அளவற்ற நம்பிக்கை, அளவற்ற பொறுமை. இது ரெண்டுமே இருந்தால் போதும். நம்ம சாய் சேவையை உலக எல்லாத்துலேயுமே நம்ம செய்ய முடியும். தேவையானது உண்மையான அன்பு, அன்னதானம். அப்பாவுக்கு அன்னதானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அன்னதானம் செய்யுங்க. நம்ம கோவில் செய்யணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அன்னதானுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம். அன்னதானம் பண்ண முடியாதவங்க ஒரு பிடி சாப்பாடு எடுத்து நீங்கள் காக்காக்கோ குருவிக்கோ நீங்கள் வைங்க, அது போதும். அப்பாவுக்கு அன்னதானம் தான் அவ்வளவு இஷ்டம். ஓம் சாய்ராம். சாய்ராம். இந்த அம்மா வந்து சச்சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு ஞாபகமாக வந்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுடைய திறமை வளர்ந்துருக்குது. அதுக்காக சாய்பாவுக்கு நன்றி. அதாவது யாரும் 7ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதியை மறக்காதீங்க. அன்றைக்கி தான் நம்ம வந்து முதல் பயணமாக 100 பேர் கொண்ட பயணமாக நாம் செல்ல இருக்கிறோம் சீரடிக்கு யாத்திரையாக. முன்பாகவே அதாவது ஒரு 20 நாளாவது, குறைந்தது ஒரு மாதம் முன்பாக நாம் அதை பதிவு செய்தால்தான் நம்மால் பதிவு செய்ய, போக வர, தங்குவதற்கு, பிறகு தரிசனம் செய்ய, இதெல்லாம் நம்மால் அதை கையாள முடியும். அதனாலே தயவு செய்து முன்பாகவே, ஒரு மாதம் முன்பாகவே இதை உங்களுடைய பெயரை பதிவு செய்து, எங்களுக்கு என்னென்ன தேவைன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய விலாசம், இவைகளை இரண்டுமே எங்களுக்கு முதலாகவே கொடுத்து விட்டார்கள். நாங்கள் வந்து முதலாக பதிவு செய்துடுவோம். அதன் பிறகு நம்ம வந்து போகிறதுக்கான ஏற்பாடு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நம்ம இன்னும் அதுக்கு பிறகு முடிவு சொல்லி உங்களுக்கு எல்லாமே சொல்லுவோம். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க. அப்படி இல்லைன்னா என்னுடைய எண் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. 8608-700-700, 8608-600-400, 8608-777-666. இந்த 3 எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மறுபடியும் சொல்லுகிறேன். 8608-86-8 700 700, 86 8 600 400, 86 8 3736. இந்த 3 எண்களிலே எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பத்தை பதிவு செய்யலாம். சீக்கிரமாகவே பதிவு செய்யுங்கள். சீரடிக்கு வாருங்கள். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்